இப்போ இந்த சின்ன பையலை பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிரிலோடு ஒரு விஷயம் நடந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அப்பா பாட்டு எழுதுறாங்க. அந்த படம் தாய்க்கு பின்தாராம். மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, அது மாறுவது எப்போ தீருவது எப்போ நம்ம கவலைன்ற பாட்டு. அதில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தம்பி பயலேங்கிற அது முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க படம். தம்பி பயலேன்ற வார்த்தையை மாற்ற சொல்கிறார் எம்ஜிஆர். அப்பா மாற்ற மாட்டேங்கிறாரு. ஏன் மாற்ற சொல்கிறாருன்னா, தம்பி பயலேன்ற வார்த்தை வந்து என்னுடைய ரசிகர்களை வந்து ஒரு மாதிரியாக சொல்கிற மாதிரி இருக்குமோன்னு அவருக்கு ஒரு சின்ன கவலை. அப்பா சொல்கிறாங்க, இந்த பயலேங்கிற வார்த்தையில் தான் அன்பும் ரொம்ப நெருக்கமாக போகக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அதை மாற்ற வேணான்றாங்க. ஏதோ சில காரணங்களாக 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்பியூட் ஆகிடுது. படம் நின்று போச்சு. இவர் வரியை மாற்ற மாட்டேன்றாரு. ஷூட்டிங் நடக்கலை. தேவரையா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரான், ஆனால் வந்து மாற்றி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் மாற்றி மனுஷன் சாப்பிடுறான்டா அன்பு தம்பி ஆசை தம்பின்லாம் மாற்றி ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகி அதுக்கப்புறம் அது பெரிய இஷ்யூ ஆகி அப்புறமேலே பேப்பரில் வருது. ரெக்கார்டிங்கில் வந்து தம்பி பழையன்னு இருக்க, அப்புறம் வந்து கிராம் போன்ற காலில் அன்பு தம்பின்னு இருக்க அப்படிங்கிற பிரச்சனை வந்து உண்மையை சொல்லி அப்புறம் அப்பாவுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இல்லாமல் போயிடுது. அவர் பாடல் இவரும் எழுதுறதில்ல, அவரும் கூப்பிடுறதில்ல. ஆனால் அவர் அன்னைக்கு போட்ட பாதை பின்னால் சின்ன பையலன்னு இவர் எழுதுறப்ப இவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்க அண்ணன் சொல்றாரு, எம்ஜி சக்கரவாணி அவர்கள் சொல்றாரு, தம்பி பயலேன்ற வார்த்தை தான் தம்பி ரொம்ப அழகா இருக்கு, அதுதான் ரொம்ப நெருக்கம், அதையே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் தம்பி பயலேன்ற பாட்டு அதில் வந்துருச்சு. பின்னால் இவர் எழுதுறப்ப அந்த பாட்டை அவருக்கு போடுற பாட்டை சின்ன பயலேன்றப்ப அதனுடைய வேல்யூ அவர் தெரிஞ்சக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம் அப்படின்னு இருப்பார். என்ன அது ரொம்ப யோசிச்சு பாருங்க. நீங்கள் இன்னைய வரைக்கும் விவசாயியோடைய வாழ்க்கை அதாக தான் இருக்குது. அவன் என்ன ஒன்றுமே இல்லை, உழுதவன் கணக்கு பார்த்தா கிராமத்தில் சொல்லுவாங்க உழக்க கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைய வரைக்கும் எந்த விவசாயம் பார்த்தீங்கன்னா, பெரிய பண்ணையார் குடும்பம் ஒரு 100 ஏக்கர் இருக்குது 50 ஏக்கர் இருக்குது அப்படின்னு வச்சா அவங்க அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போவாங்க. சாதாரணமாக 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு ஒரு விவசாயி இன்னைக்கு படுற பாடு அங்கே போய் நம்ம பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு அதை ரொம்ப உணர்ந்து அவர் காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம்னு அந்த பாட்டில் எழுதியிருப்பார். நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய சமுதாய சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்த பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தந்தையார் பாடல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பேர் பாட்டும் அப்படியே பேரலாக போயிட்டே இருக்கும் சமுதாய சிந்தனைகளில். அப்பா ஒரு பாடம் ஆட வந்த தெய்வத்தில் எதிர்ப்பாங்க, சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு அங்கேயே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு இங்கே அப்படின்னு எதிர்ப்பார். அதில் இந்த சொற்ற வார்த்தைக்கு ஒரு உதாரணமும் கொற்ற வார்த்தைக்கு ஒரு உதாரணமும் எதிர்ப்பார். முட்டா பயலை மூளை இருக்கா என்று ஏழை மேலே துட்டு படைச்ச சீமா நல்லி கொட்டுற வார்த்தை போலே கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே அப்படிப்பாரு மழைய. அதே சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாருங்கிறப்ப கஞ்சிக்காக கலங்கி விடும் கண்ணீர் துளியை போலே வேர்வை துளியை போலே சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கேங்குவார். இந்த கவிஞர்கள் 2 பேருக்குமே சமுதாய சிந்தனைங்கிறது ரத்தத்தோட ஊறி போயிருக்குது. ஒரு முறை என் தந்தையார் என்கிட்ட கேட்டாங்க, வெளியில் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, மின்சார கம்ப போஸ்ட்டு. அப்போ என்னமோ விளையாட்டாக என்கிட்ட கேட்குறாங்க, இவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் கேட்டேன்னு ஒரு 40 வருஷம் இருக்கும். அப்போ நான் சொல்கிறேன், என்னப்பா ஒரு 15 ரூபா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே என்கிட்ட கேட்டாங்க, நான் ஒரு பாட்டு எழுதுறேன் எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு. உங்களுக்கு ஒரு பாட்டு எழுதுறீங்க 10,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த பாட்டு எழுதுறதுக்கு நான் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன்னாங்க. நீங்கள் என்ன உட்காந்து, நான் தான் உதவியாளர் போய் நிறைய படங்கள் அப்பாவோட வேலை செஞ்சுருக்கேன், அந்த அனுபவம் எனக்கு நிறையா இருக்குது. மேக்ஸிமம் ½ அன் ஹவர் அவர் டியூன் போட்ட உடனே இம்மிடியட்டாக பாடல் வந்து அந்த டியூனுக்கு வார்த்தைகள் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். அது வந்து இந்த கப்ளிங்னு சொல்கிறாங்க இல்லை, அந்த மாதிரி ராமநாதியார் சொல்லுவாரான், வாத்தியாரன் தான் அப்பாவை சொல்லுவார் ராமநாதியார். அவர் சொல்லுவார், வாத்தியாரன் நான் டியூன் போட்டால் அந்த டியூனுக்கு ஒரு குறில் நடியில் மாறக்கூடாது. ஒன்று நீங்கள் பாட்டு எழுதுங்க நான் டியூன் போட்டுறேன், இல்லை நான் டியூன் போடுறேன் அதுக்கு கரெக்டாக பாட்டு எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாடல் கடன்னு முடிச்சிருவாங்க. ஒரு ½ அன் ஹவர் மேக்ஸிமம் 1 ஹவர், அதுக்கு மேலே ஆகாது. அப்போல்லாம் தத்தகாரம் எழுதிட்டு நான் வீட்டுக்கு வருவேன், மறுபடி பாடி பார்ப்பேன் அதை. ஸோ அந்த காலத்தில் வந்து சொல்லாது, இது பண்ணிட்டு இந்த பணம் எனக்கு செரிக்குமான்னு கேட்டார். அடுத்த வார்த்தை எனக்கு ஒன்றும் புரியல, என்ன செரிக்குமான்னு கேட்குறீங்களே. இல்லை நாள் பூரா வேலை செஞ்சுட்டு 15 ரூபா 20 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, நான் ஒரு 1 ஹவர் பாட்டு எழுதிட்டு 10,000 ரூபா எனக்கு கொடுக்குறாங்களே, இந்த பணம் எனக்கு செரிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப யோசிச்சேன், என்ன என்கிட்ட விளையாடுறாங்களா என்ன புரியலன்ட்டு. அப்போ எனக்கு தெரிஞ்சு சொன்னேன், இது பிஸ்னஸ் வேறங்கப்பா, இதனுடைய முதல் வேற இதனுடைய இது வேற, அதனால இது செரிக்கும் அப்படின்னு நான் சொல்லி அவருக்கு பதில் சொன்னேன். அவர் சிரிச்சுட்டே போயிட்டார். ஏன் இதை சொல்றேன்னா, கவிஞர் பட்டுக்கோட்டையார் வந்து அவர் பாடல்கள் நீங்கள் எந்த பாடல் எடுத்துங்க, சின்ன சின்ன ஈழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது.
சின்ன சின்ன ஈழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடி என்னாலும் தென்னாட்டில் கொண்டாடும் வேலையடின்னு முடிச்சிருப்பார். அது என்ன ஒரு அழகு. நீங்கள் அந்த பாடலை நீங்கள் பாடி பாடி பாருங்கள், நீங்களே உட்காந்து நெசவு நெய்கிற மாதிரியே இருக்கும். நம்ம ஒரு ஃபீல் போயிடலாம், அதில் உட்காந்து நம்ம காலை ஆட்டி இந்த இதெல்லாம் போட்டு நம்ம செய்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுத்துருவார். அந்த மாதிரியான ஒரு வரிகள் அப்படி ஒரு சிறப்பாக எதிர்ப்பார். அதே பின்னால் வந்து வெள்ளிக்கிழமை விரதத்தில் அப்பா எதிர்ப்பாங்க, ஆசை அன்பு இழைகளினாலே நேசம் என்னும் தரியினில் நெசவு நெய்தது வாழ்க்கை அப்படின்னு எதிர்ப்பார். நான் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எப்போதும் அவர் பாடல்களை, பட்டுக்கோட்டையார் பாடல்களை பார்க்குறப்ப, அப்பாவுடைய பாடல் பார்க்குறப்ப, இது ரெண்டுத்தையும் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அப்படி ஒரு தன்னுடைய சொந்த தம்பியாக பட்டுக்கோட்டையார் இருந்துச்சு. அவரை வந்து இருந்த காலம் வரைக்கும், அவர் இறந்ததை வந்து அப்பாவுக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தது. எங்கள் சித்தப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், அவர் இறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் சாப்பிடவே இல்லையா என்னுடைய தந்தையார். அந்த அளவுக்கு ஒரு நேச்சிருக்கிறார். தன்னுடைய சொந்த தம்பிகளில் ஒருத்தராக தான் பட்டுக்கோட்டையார் அவர்களை பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இதில் வாழ்ந்த உலகத்தில், நம்ம பாட்டு எழுதின உலகத்தில் நானும் வந்து பாடலாசிரியனா மொழிமாற்று படங்களுக்கு வசனம் பாடல் எழுதக்கூடிய ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 படங்களை நான் கடந்து வந்துட்டேன். நான் இந்த ஒரு 40 வருட காலத்தில், இந்த 40 வருட காலத்துலேயும் எங்கே பாடல் எழுதினாலும், எங்கே வசனம் எழுதுகிறப்பையும் அவங்க பாடலில் உள்ள வரிகளை தாக்கத்தோட வசனத்தில் கொண்டு வந்துடுவேன். இல்லை அந்த அவங்க எழுதின பாடலில் என்னுடைய பாடலில் அந்த அந்த சாயலில் கொண்டு வந்துடுவேன். மொழிமாற்றத்துக்கு பாடல் எழுதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். உதட்ட அசைவுக்கும் பொருத்தமாக இருக்கணும், அதில் பொருளும் இருக்கணும், அது தமிழாகவும் இருக்கணும். அது ரொம்ப சிரமமான விஷயம். அது இப்போ ஒரு அந்த குழந்தைங்க 2 பேரும் டான்ஸ் ஆடினாங்க. அது ரொம்ப அற்புதமாக, அது ஒரு சிவலிங்கத்தை தில்லை நடராசான்னு பாடுறப்ப அது ஒரு அபிநயம் பிடிச்சாங்க. அந்த குழந்தை உட்காந்து முன்னாடி உட்காந்து லிங்கம் மாதிரி உட்காந்து பக்கத்தில் அது நாகாபரணம் வந்து அப்படி காட்டும் அந்த குழந்தை. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த லிரிக்கு போயிட்டு மியூசிக் வர நேரத்தில் அவங்க இஷ்டத்துக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஆடினாங்க. அதுதான் எங்களுடைய நிலைமையும். எங்கே டயலாக் இருக்குதோ அந்த உதட்டசைவுக்கு சேர்ந்த மாதிரி நாங்கள் எழுதிட்டு, டயலாக் இல்லாமல் சைலண்ட் ஷாட்டில் சில விஷயங்களை நாங்கள் ஃபில்லப் பண்ணிவிடுவோம், சொல்ல வேண்டிய எண்ணங்களை. அது மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறப்ப எல்லாமே பட்டுக்கோட்டையார் அவர்களும் என்னுடைய தந்தையார் அவர்களும் ஐயா கண்ணதாசன் அவர்களும் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக, இவங்கெல்லாம் வந்து பக்கபலமாக இருக்காங்க. இப்போ இந்த கூட்டத்தை பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய மாபெரும் ஆளுமைகளை பற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். இப்போ நம்ம படித்து ரசித்து வளர்ந்த தலைமுறை ஐயா மாதிரிலாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு பேருதவியாக இருந்து இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இன்னும் இந்த பழைய கவிஞர்களை பற்றி பேச முடியுது. ஆனால் கவிஞர்களுக்கு வந்து இறப்பு கிடையாது. எவ்வளோ பெரிய வசனகர்த்தாக்கள் இருந்திருக்காங்க, இன்றைக்கி அவங்கள திரும்பி பார்க்க முடியல நம்மளால். இளங்கோன்னு மிகப்பெரிய வசனகர்த்தா, அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியுது. ஆனால் பாடலாசிரியர் ஒரு பாடல்ங்கிறது காத்து இருக்கிற வரைக்கும் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்குறப்பெல்லாம் அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது, யார் எழுதுனான்னு கேட்கும், உங்களுக்கு கேட்க தோணும். இந்த பாடல்கள்லாம் வந்து இருக்குது. இது அடுத்த தலைமுறைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கடத்தணும். இளைஞர்கள் கூட்டம் நிறைய வரணும். இப்போ இங்கே வரப்ப ஒரு 100 பேர், இந்த 200 பேர் உட்காந்துருக்கோம்னா அதில் 100 பேர் வந்து இளைஞர்கள் இருக்கணும். அவங்கள வந்து நம்ம தமிழையும் தமிழ் சார்ந்த பழைய கவிஞர்களுடைய கவிதைகள் என்னென்ன இருக்கு அதனுடைய தெரியும். எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏதோ பாட்டு கேட்டுக்கிறாங்க, ஹெட்ஃபோனில் கேட்டுக்கிறாங்க, வேலை செய்கிறப்ப கம்ப்யூட்டரில் முன்னாடி உட்காந்துறாங்க, கம்ப்யூட்டர் ஓடிட்டு இருக்கு, ஹெட்ஃபோன் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதில் பட்டுக்கோட்டையாரும் இருப்பார், மருதகாசி இருப்பார், கண்ணதாசன் இருப்பார், வைரமுத்து இருப்பார், இன்னைக்கு வந்த நான் முத்துக்குமார் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அவங்கள சரியான முறையில் கடத்திட்டு இதில் இந்த பண்பாட்டை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அம்மா பாடினப்போ சொன்னாங்க, ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. அதில் வந்து ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க, கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே அப்பாவும் சொல்லியிருப்பார், மாமா மாமான்ற ஒரு பாட்டு, அதில் தாலி கட்டும் முன்னே கையும் மேலே படலாமா எழுதியிருப்பார். இவங்களுக்குள்ள ஒரு அந்த பண்பாட்டு சிகரம் சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த பண்பாடுங்கிறது வந்து கவிஞர்களுடைய உள் மனசுல இருந்து நாம் எழுதுகிற ஒவ்வொரு வரியும் மக்களை போய் சேர்றப்ப அது அவங்களுக்கு வந்து நாகரிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய தந்தையார் எழுதின பாடல், ஒரு பாடல் கொஞ்சம் ஒரு இலக்கிய தரம் மிகுந்த விரசமான ஒரு பாடல் எழுதிட்டார். இதழ் வெளுக்கும் வாய் சிவக்கும்னு ஏதோ ஒரு பாடல் எழுதிட்டார். எங்கள் அக்கா பெரிய அக்கா வந்து ஒரு லெட்டர் எழுதுது எங்கள் அப்பாவுக்கு, உங்கள் பாட்டை கேட்கக்கூடிய இடத்துல உங்கள் பொண்ணும் படம் பார்க்குறாங்கிறத மறந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போடுறாங்க. அதை பார்த்துட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஆடி போயிட்டாராம். சொல்கிறார் என்கிட்ட, பாப்பா இந்த மாதிரி பெரிய பாப்பா எனக்கு லெட்டர் எழுதிச்சுப்பா, அதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டு என்னுடைய தமிழில் வந்து விரசம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஏன்னா அதுதான் கேட்பாங்கம்மா. எல்லாரீஸ்வரி கூட தூர்தர்ஷன் ஒரு மலரும் நினைவுகள் பண்ணப்போ கேட்டாங்க, ஐயா நீங்கள் கவிஞர், நீங்கள் திரைக்கவி திலகம், உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாங்க. அம்மா கவிஞரில் 2 வகை இருக்காங்க, ஒன்று ஆசு கவி, இன்னொன்று ஆசை கவி.
ஆசு கவிங்கிறவங்க எந்த இடத்துல வேணாலும் டக்குன்னு சொன்னா பாடிடுவாங்க. நான் ஆசு கவியா இருந்தேன், என்னைக்கு சினிமாவுக்கு பாடம் எழுத வந்தனோ ஆசை கவியா மாறிட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா எப்போ பணத்துக்காக பாட்டு எழுதானோ அப்போ ஆசை கவியா நான் மாறிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பட்டுக்கோட்டையாரையும் என் தந்தையாரும் வந்து சாதித்த பல விஷயங்கள், என் தந்தையாருக்கு மிக பிடித்த ஒரு நல்ல மனிதர். இதை விட பட்டுக்கோட்டையார் வந்து நல்ல கவிஞனாக இருக்கலாங்க, நல்ல கலைஞனாக இருக்கலாம், நல்ல மனிதனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இத்தனை தொழில் செஞ்சு நல்ல மனிதனாக இருந்து அவர் வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்காரு. இன்னைக்கு இவ்வளோ பேர் நம்ம ஒன்றா கூடி அவரை பற்றி பேசுகிறோம்னாக்கா அதுதான் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போன ஒரு பொக்கிஷம். அவரை இந்த மேடையில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.